ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். 2 days முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட கேப்ஷன் எப்படி இருக்கும்னா கேர்ள் ஆஃப் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம கேர்ள் எடுத்தோம் அப்படின்னா அது எப்பயுமே 0வா தான் வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இப்போ அதோட சம்பந்தப்படுத்தி இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம லைன் இன்டெகிரல் எடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் கிடைச்சது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்த்தோம். அதை இப்போ நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் இன்டெகிரல் அப்படின்னு சொல்லும்போது இ டாட் டிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்டகிரேஷன் லிமிட் ஏ டு பி, பாயிண்ட் ஏ டு பி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதை நம்ம எடுக்கும்போது q by 4 pi epsilon 0 இன்டகிரேஷன் லிமிட் ஏ டு பி, இங்க என்ன வரும் அப்படின்னா dr by r ஸ்கொயர் இப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுக்கும்போது q by 4 pi epsilon 0 இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 by r இன்டகிரேஷன் லிமிட் ஏ டு பி இப்படி நமக்கு கிடைக்கும். இதை நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 by a மைனஸ் ஆஃப் -1 by b. ஆக்சுவலா இதை மாற்றி போடலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் எப்பயுமே நம்ம போடணும். ஸோ -1 by b மைனஸ் ஆஃப் -1 by a இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. இது நம்ம அந்த வீடியோலயே பார்த்தோம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 by a மைனஸ் 1 by b இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் தான் இது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா q by 4 pi epsilon naught into 1 by a. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த q by 4 pi epsilon naught உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போறோம். ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். q by 4 pi epsilon naught a மைனஸ் q by 4 pi epsilon naught b இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த a அப்படிங்கிறது சம் பாயிண்ட் இல்லையா, சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ q by 4 pi epsilon naught a இது q by 4 pi epsilon naught b அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த q by 4 pi epsilon naught a அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டாண்டர்ட் சிம்பிள் தான் கேபிட்டல் லெட்டர் v, v at the point a. ஏன்னா இங்க a இருக்கிறதுனால v at the point a மைனஸ் v at the point b. அதாவது இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம கூட பாத்தீங்கன்னா போன வீடியோல பார்த்திருப்போம். அதாவது கர்ல் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற அந்த வீடியோல இந்த ஸ்டெப் வரைக்கும் கூட நம்ம பார்த்திருப்போம். இதுல என்ன பண்றோம்னா இந்த q by 4 pi epsilon naught a நம்ம v of a அப்படின்னு போடுறோம். இதை v of b அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுல இந்த v of a அப்படிங்கிறது என்ன அண்ட் v of b அப்படின்னா என்ன? பொதுவா இந்த v அப்படிங்கிறத இங்க நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அல்லது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the amount of work done in moving a unit charge from infinity to the point அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொதுவாக அதோட டெஃபினிஷன் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அல்லது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது என்னன்னா the amount of work done in moving a unit positive charge from infinity to the point. அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் ஏ, இது பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பிங்கிறது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், லெட் ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்க போறோம், பி ஈக்குவல் டு ஆர். ஏ இன்ஃபினிட்டின்னு செட் பண்ணிட்டதுனால
இன்ஃபினிட்டியில வந்து நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர்றதுக்கு நம்ம எந்த ஒர்க்கையும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா சார்ஜ்ல இருந்து வந்து அது ரொம்ப தூரத்துல இருக்கு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் E டாட் டிஎல்னு நம்ம போடும்போது V ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் V ஆஃப் R அப்படின்னு போடணும். V ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது 0, சரிங்களா? 0 மைனஸ் V ஆஃப் R இப்படி வந்து நமக்கு வரும், சரிங்களா? அப்போ இந்த V ஆஃப் R அப்படிங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் E டாட் டிஎல் அப்படின்னு வரும், சரிங்களா? லிமிட்ஸ் வந்து இன்டகிரேஷன் லிமிட் வந்து இங்க A ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி B ஈக்குவல் டு ஆர்னு போட்டுட்டதுனால அதையும் வந்து இங்க நம்ம மாத்திக்கலாம். இந்த V ஆஃப் இன்ஃபினிட்டி ஏன் 0 வருது அப்படின்னா சார்ஜ்ல இருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் வந்து இருக்கு. சார்ஜ்ல இருந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் இருந்தா அங்க வந்து நம்ம ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர்றதுக்கு எந்த ஒர்க்கையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அங்க வந்து பொட்டன்ஷியல் 0, பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 0 அட் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ 0 ஆயிடும், மைனஸ் V ஆஃப் R. இப்போ V ஆஃப் R இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் இன்ஃபினிட்டி டு R E டாட் டிஎல். இந்த E டாட் டிஎல் அப்படிங்கிறது ஆக்சுவலா எப்படி வரும்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா V ஆஃப் R ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரேஷன் இன்ஃபினிட்டி டு R. அப்போ இதுதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷனா இருந்தா கூட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேட் பண்ணி வெக்டார் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸ்பிரஷனும் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இந்த கர்ல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 அப்படின்னு சொன்னோம். ஸோ எந்த ஒரு வெக்டாரோட கர்ல் 0 ஆகுதோ அப்ப அந்த வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி ரெப்ரசென்டட் ஆஸ் கிரேடியன்ட் ஆஃப் சம் ஸ்கேலார், சரிங்களா? இப்போ ஈயோட கர்ல் தான் 0, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஈயோட கர்ல் தான் 0. அப்போ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா it can be represented as negative of a gradient of some scalar. So negative of the gradient of some scalar. So எந்த ஒரு வெக்டாரோட கர்ல் 0 ஆகுதோ அப்போ அந்த வெக்டாரை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? can be represented as the negative of a gradient of some scalar. இப்போ இங்க அந்த ஸ்கேலார் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் V, electrostatic potential V. So அப்போ E equal to minus delta V, minus gradient V, delta சொல்லக்கூடாது, ஆக்சுவலா minus gradient V அப்படின்னு நம்ம சொல்லணும், சரிங்களா? இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் கனெக்டிங் தட் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுல இருந்து இப்போ பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லஸ் ஈக்குவேஷனை நம்ம பார்த்துடலாம். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் லா சம்பந்தப்பட்டது. இந்த பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லஸ் ஈக்குவேஷன் வந்து காஸ் லா சம்பந்தப்பட்டது. காஸ் லாவோட அந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா டெல் டாட் இ ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட் அப்படின்னு நமக்கு தெரியும், டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. இதுல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு இங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ டெல் டாட், இதுவும் ஆக்சுவலா வந்து டெல் அப்படிங்கிறத நம்ம ஒரு வெக்டார் ஃபார்ம்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். டெல் டாட் டெல் வி, சரிங்களா? ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதிக்கலாம். டெல் டாட் டெல் வி, இங்க ஒரு மைனஸ் வந்துடும், ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் 0. இது வந்து வெக்டார் ஐடென்டிட்டி படி இது என்ன சொல்லுவாங்கன்னா டெல் ஸ்கொயர் டி, இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மைனஸ் ரோ பை எப்சிலான் 0. டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு மைனஸ் ரோ பை எப்சிலான் 0ன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் பாய்சன்ஸ் ஈக்குவேஷன், பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது எப்படி வந்திருக்கு? காஸ் லாவோட டிஃபரன்ஷியல் ஃபார்மும் அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. del squared V equal to minus rho by epsilon 0. ரோங்கிறது நமக்கு நல்லா தெரியும், சார்ஜ் டென்சிட்டி, சரிங்களா? ஸோ when rho equal to 0, அதாவது ஒரு ரீஜன்ல சார்ஜ் டென்சிட்டி 0வா இருந்தா இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா மாறும்? del squared V equal to ரோக்கு பதிலா 0 போட்டீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லா 0 ஆயிடும்.
அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் வி ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். இது வந்து லாப்லஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாப்லஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான். ஸோ சார்ஜ் ஃப்ரீ ரீஜன்ல நீங்க வந்து பாய்சன் ஈக்குவேஷன் வந்து என்னவா மாடிஃபை ஆயிடுது, லாப்லஸ் ஈக்குவேஷனா வந்து மாடிஃபை ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற ரிலேஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து தான் நமக்கு பாய்சன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இந்த வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.